சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. முடியும் வரை ஓடு, உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் கையில்தான் உள்ளது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும், ஆனால் நம்மை மீண்டும் எழ வைக்க நம் தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும். இங்கு பாதைகள் வெற்றிகளை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நம் வெல்லும் பாதைதான். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைவதெல்லாம் வரம். வாய்த்தவர்கள் பாக்கியவான்களே. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. மிக அதிக உயரத்தை அடைய விரும்பினால் கீழ்மட்டத்திலிருந்து தொடங்குங்கள். சில அவமானங்களால் நீங்கள் கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும். உங்கள் சோகமான நேரத்தை மணலில் எழுதுங்கள், உங்கள் நல்ல நேரங்களில் கல்லில் செதுக்கி எழுதுங்கள். பிறரை நீங்கள் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் பெறுகின்ற இன்பமே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இல்லாதவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம், இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆதாயத்தோடு அலையும் மக்கள் வாழும் உலகில் உங்களுக்கான நியாயத்தை தேடுவது கடினமே. மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது. துன்ப காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு? நாளை நீங்கள் யார் என்பதை இன்று நீங்கள் செய்யும் செயலே தீர்மானிக்கின்றது. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இருங்கள், விதியும் வெறுத்து விலகி போகும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். யாருக்காக நீ எதையெல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உங்கள் கருத்தை அறுப்பார்கள். மனம் தளராதே. இன்று நடக்காதது நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திருங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள். வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் அனைத்தும் நம் மனம் எடுக்கும் முடிவில்தான் உள்ளது. கண்ணீரை துடைத்து கொண்டு சிந்திப்பதே நல்லது. நல்லதை உங்களுக்கு யார் போதித்தால் என்ன, நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மருந்தாக உதவும் உங்கள் மனக்குழப்பத்திற்கு. காலம் உங்களுக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும். நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அது அழிக்கவும் செய்யும். வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதீர்கள். அது வேதனையாக கூட இருக்கலாம். முடிந்து போனதை கனவாக நினைத்து கொள்ளுங்கள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிக்கும். யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். ஒருவர் முதலில் தம்மை நல்வழியில் நிறுத்தி கொள்ள வேண்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இத்தகையவர்கள் விமர்சிக்கப்பட மாட்டார்கள். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்று விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி.
இடது காலை எடுத்து வைப்பதா வலது காலை எடுத்து வைப்பதா என யோசிக்காதே. முதலில் உன் பாதங்களை எடுத்து வை. அதுவே பாதைகளை உருவாக்கும். பலரது உறக்கமில்லாத இரவுகளுக்கு சிலரது இரக்கமில்லாத துரோகங்களே காரணம். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள். மாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகமாடியவர்களை நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். உண்மையில் இறைவன் கை கொடுப்பதுமில்லை, கைவிடுவதும் இல்லை. நாம் செய்த புண்ணியங்களே நமக்கு கை கொடுக்கின்றன. நாம் செய்த பாவங்களே நமக்கு குழி பறிக்கின்றன.